நெக்ஸ்ட் என்ன கிரைன் பார்க்க போறோம்? ரைஸ். ரைஸ்னா என்னதுப்பா? அரிசி. இது வந்து நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கிரைன் தான். ரைஸ் இஸ் எ டைப் ஆஃப் கிராஸ். இந்த ரைஸ், இந்த நெற்பயிர் அரிசி அப்படிங்கிறது வந்து கிராஸ்னா என்னதுப்பா? புல். புல் இனத்தை சார்ந்தது. இந்த அரிசி அப்படிங்கிறது புல் இனத்தை சார்ந்தது. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வேர்ல்ட் வைட் ஆஃப்டர் சுகர் கேன் அண்ட் மெய்ஸ். சுகர் கேன்னா என்னதுப்பா? கரும்பு. மெய்ஸ்னா சோளம். அதாவது இந்த சுகர் கேன் கரும்பு அப்புறம் சோளத்துக்கு அடுத்தபடியா உலக அளவுல அதிகமா ப்ரொடியூஸ்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கிரெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரைஸ் தான், அரிசி. ஓகேங்களா? லார்ஜ் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன், எஸ்பெஷலி பீப்புள் இன் ஏஷியா, ஹாவ் திஸ் ஆஸ் தியர் மெயின் ஃபுட். அதாவது உலகத்திலே வந்து அதிகப்படியான மக்கள், ஸ்பெஷலி ஏசியால இருக்கக்கூடிய மக்களுடைய மெயின் ஃபுட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரைஸ், அரிசி தான். ஏசியானா எங்கப்பா? நம்மளுடைய கான்டினென்ட் தான், அதாவது நம்மளுடைய கண்டம், ஆசிய கண்டம். இங்க வந்து ரைஸ் தான் வந்து மெயின் ஃபுட்டா இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே என்னதுப்பா? ரைஸ் தான் வந்து ஒரு முக்கிய உணவா இருக்கு. 90% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ரைஸ் ப்ரொடக்ஷன் இஸ் இன் ஏஷியா. அதாவது உலகத்திலே வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அரிசியில 90%, 90% ரைஸ் வந்து எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏசியால தான். நாம தான் என்ன பண்றோம்? 90% ஆஃப் ரைஸை வந்து உற்பத்தி பண்றோம். ஒயிட் ரைஸ் கண்டைன்ஸ் few essential nutrients. ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிடுறோம்லப்பா, இந்த ரைஸ்ல வந்து சிறிதளவு வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, சத்துக்கள் அந்த ரைஸ்லயும் இருக்கு. Brown rice is a whole grain that contains the fibrous bran. அதாவது இந்த ஒயிட் ரைஸை விட ஒயிட் ரைஸ்ல சத்துக்கள் இருக்கு, ஆனா அதை விட இந்த பிரவுன் ரைஸ்ல எப்படி இருக்கும்? அதிக அளவு ஃபுல்லாவுமே என்னதான் இருக்கு? ஃபைபரஸ் பிரான். ஃபைபரஸ் பிரான்னா நார் சத்து தான் இருக்கு. ஓகேங்களா? அதான் பிரவுன் ரைஸ் இஸ் எ ஹோல் கிரைன் தட் கண்டைன்ஸ் தி ஃபைபரஸ் பிரான். பிரவுன் ரைஸ்ல அதிக அளவு ஃபைபரஸ் பிரான், நார் சத்துக்கள் இருக்கு. Brown rice is usually considered much healthier than white rice. அதான் சொல்றாங்க இந்த brown rice அப்படிங்கிறது வந்து white rice விட அதிக அளவு ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ரைஸ் இட்லி, இடியாப்பம் அண்ட் ரைஸ் அவல் ஆர் தி ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிஃபர்டு ஃப்ரம் ரைஸ். அது ரைஸ்ல இருந்து எந்தெந்த ஃபுட்டு ப்ரிஃபர் பண்றாங்க? இட்லி நமக்கு தெரியும், இடியாப்பமும் நமக்கு தெரியும், இங்க இருக்கு பாருங்க. அடுத்து ரைஸ் அவல், அவல் இருக்குல்ல, அதான். இது எல்லாமே வந்து ரைஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? மில்லட்ஸ். மில்லட்ஸ்னா அதுப்பா சிறு தானியங்கள். மில்லட்ஸ் ஆர் ஏ குரூப் ஆஃப் ஸ்மால் சீடட் கிராசஸ். அதாவது இந்த மில்லட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விதையாட்டம் இருக்கும். இது வந்து புல் இனத்தை சார்ந்தது. They are widely grown around the world as cereal crops for fodder and human food. ஃபோடர் அப்படின்னா தீவனம், அதாவது கால்நடைகளுக்கெல்லாம் தீவனம் வைக்கிறாங்கல்லப்பா, அதான் ஃபோடர். அதாவது இந்த மில்லட்ஸை வந்து உலக அளவில் அதிகமாக எதுக்கு உற்பத்தி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோடர், அதாவது கால்நடைகளுக்கு தீவனமாகவும் ஹியூமன் ஃபுட், மனுஷ உணவுப் பொருட்களுக்காக தான் வந்து இந்த மில்லட்ஸை வந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த மில்லட்ஸை வந்து தீவனத்துக்காகவும் மனுஷங்களுடைய உணவுக்காகவும் அதிக அளவு உற்பத்தி பண்ணுறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். இது வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த மில்லட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ரிச் இன் ஃபைபர்ஸ். இதுல வந்து என்ன இருக்கா? நிறைய நார்ச்சத்துகள் இருக்கு. சம் ஆஃப் தி மில்லட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்க்ரம். சர்க்ரம்னா மக்காச்சோளம், இங்க இருக்கு பாருங்க. ஃபாக்ஸ்டைல் மில்லட். ஃபாக்ஸ்டைல் மில்லட்னா இங்க இருக்கு பாருங்க, திணை. ஃபிங்கர் மில்லட் அப்படின்னா கேழ்வரகு, இங்க இருக்கு. பேர்ல் மில்லட். பேர்ல் மில்லட்னா கம்பு. அடுத்து பேன்யார்ட் மில்லட். பேன்யார்ட் மில்லட் அப்படின்னா குதிரைவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கூடோ மில்லட்னா வரகு. லிட்டில் மில்லட் அப்படின்னா சாமை. அதாவது நீங்க இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. திணை, கேழ்வரகு, கம்பு, இந்த வரகு, சாமை, இது எல்லாமே நீங்க வந்து மேக்சிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே என்னதுப்பா? மில்லட்ஸ். சாப்பிட்டா நமக்கு அவ்வளோ சத்து, அவ்வளோ ஹெல்த்தி. ஓகேங்களா? அவ்வளவுதான், இதோட கிரைன்ஸ் முடிஞ்சிருச்சு. என்னென்ன கிரைன்பா பார்த்தோம்? வீட், மெய்ஸ், ரைஸ் அண்ட் மில்லட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ், அதாவது வீட்டு உபயோக பொருட்கள். தேர் ஆர் தி ப்ராடக்ட்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் ஹவுஸ் பெர்மனன்ட்லி. அதாவது சில பொருட்களை நம்ம வீட்டில் பெர்மனண்டா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். தி குட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் எ ஹவுஸ் பெர்மனன்ட்லி ஆர் கால்ட் ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ். இந்த மாதிரி நம்ம வீட்டில் பெர்மனண்டா யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது வீட்டு உபயோக பொருட்கள். Household goods are furniture, kitchenware, clothes, towel, beddings, boots and electronic goods. Furniture என்னப்பா வரும்? டேபிள், சேரு, பீரோ, கிளாக், இந்த மாதிரி இது எல்லாமே இதில் வந்தோம்
ஃபர்னிச்சரில் வந்துடும். நெக்ஸ்ட் கிச்சன்வேர், அதாவது சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள். என்னென்ன ஸ்டவ் இருக்கும், கேஸ் இருக்கும், அடுத்தது குடம், டம்ளர், பிளேட், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். இதெல்லாமே கிச்சன்வேர். அடுத்து கிளாத்தஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ். அடுத்து டவல், துண்டுகள். அடுத்து பெட்டிங்ஸ்னா படுக்கைகள், அதாவது பெட்டு, கட்டில், தலகாணி, இது எல்லாமே வந்து பெட்டிங்ஸ்ல வந்துடும். அடுத்து பூட்ஸ்னா வந்து காலணிகள், அதாவது செப்பல், ஷூ, இது எல்லாமே வந்து பூட்ஸ். அடுத்து எலக்ட்ரானிக்கல் குட்ஸ்னா வந்து கரண்டால யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது மின்சாதன பொருட்கள். ஏதாவது கரண்ட் மூலியமா யூஸ் பண்றோம், டிவி, அடுத்து ஃபோன் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்றோம்ல அது, அப்புறம் அயன் பாக்ஸ், அடுத்து வாஷிங் மிஷின், அடுத்து இண்டக்ஷன் அடுப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே தான் ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ்னா என்னதுப்பா, நம்ம வீட்டில் பெர்மனண்டா யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே தான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ்னா தமிழ்ல வீட்டு உபயோக பொருட்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் யூஸ்டு இன் தி ஓல்டன் டேஸ். அதாவது அந்த காலத்துல வீட்டில் வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போமா? இதனால்ப்பா ரேடியோ, அந்த காலத்துல ரேடியோ இருக்கு. இப்ப நம்ம ரேடியோ யூஸ் பண்றோமா? நோ. நமக்கு டிவி இருக்கு, செல்போன் இருக்கு, இப்படியே போயிடுது. ரேடியோலாம் இப்ப யாருமே யூஸ் பண்றதில்ல. அந்த காலத்துல வந்து ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வால் கிளாக், இது வந்து அந்த காலத்து வால் கிளாக். அது வந்து இங்க கரெக்டா 12 மணி 1 மணி இந்த மாதிரி கரெக்டா மணி ஆகும்போது இந்த மணி இப்படி அடிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த காலத்து அடுப்பு. இப்பெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்றோமா? நோ. இப்பெல்லாம் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு மாறிட்டோம். அடுத்து இது, அதாவது இதுல வந்து கேசட் இங்க வச்சிட்டாங்க அப்படின்னா அதுல பாட்டு கேட்கும். இப்ப எப்படி நம்ம மெமரி கார்டு போட்டு போன்ல பாட்டு கேட்கிறோம், அந்த மாதிரி அந்த காலத்துல இது யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் யூஸ்டு இன் தி மாடர்ன் டேஸ். அது இந்த காலத்துல வந்து நம்ம என்னென்ன மாதிரியான வீட்டு உபயோக பொருட்கள் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னதுப்பா, ஒரு மைக்ரோவேவ் அவன் இருக்கு. அடுத்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம். அடுத்து வந்து வாஷிங் மிஷின், அடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த மாதிரி இது எல்லாமே மாடர்ன் டேஸ்ல யூஸ் பண்றோம். இது மட்டுமா, என்ன நிறைய இருக்கு. டிவி, செல்போன், அயன் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம வந்து இந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் என்னன்னு தெரியுதாப்பா? அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? கிரெயின்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் பார்த்திருக்கோம். ரிமைனிங்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.